Hey guys, welcome back to my YouTube channel APK Moto Vlog. So இந்த vlogல நீங்க எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் தான் guys பார்க்க போறோம். ஸோ அன்பாக்சிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராடக்ட் இங்கே இருக்கு. ஸோ இதுதான் guys அந்த சின்ன ப்ராடக்ட். ஸோ இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தோம். அதே ப்ராடக்ட் தான் திருப்பி வாங்கியிருக்கேன். என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோக்கு வந்து அந்த டைப் சி அடாப்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டர். ஸோ அதே தான் guys நான் திருப்பி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது ஏன் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மீடியா மோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதி ப்ரோட் வந்து இருக்கு. ஸோ இப்போ நான் உடனே வந்து இன்னைக்கு ஒரு ட்ரிப்பு கிளம்புறதுனால எமர்ஜென்சிக்கு வந்து நான் இந்த இது வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது குயிக்காக வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ தான். இது எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு சின்ன சின்ன கதையெல்லாம் சொல்ல போகிறேன். எனிவேஸ் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே எஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். I grew up in a place where they told you what to chase, told you how to run the race. Every move was on the page, but I didn't like their way. Had to fight and misbehave, had to find a way to change, had to leave to find my way. Caught up in a daydream, I beat my mind up there almost daily. It's how I pass time, no opinions safely. It's how I understand what I want in this place, see. Cause everybody wanna tell you bad things, what could go wrong, what fame brings. But success is a finicky thing, and if you ain't sure, no, it'll never be. I don't wanna let myself down, myself down. I don't wanna let myself down, myself down. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அன்பாக்சிங் வேற லெவலில் வேகமாக நடக்க போகுது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு திருப்பி நான் வந்து பண்ண வேண்டியது அப்படின்ட்டு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு கோப்ரோ அந்த டைப் சியோட மைக் அடாப்டர். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இது. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் வாங்கின கோப்ரோ மைக் அடாப்டர் வந்து ஒர்க் ஆகலை. இந்த கேபிள் வந்து ஃபால்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி இன்னொன்று வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4480 ரூபாய் இன்னைக்கு கரண்ட் பிரைஸ். ஸோ இன்னைக்கு தான் வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆச்சு. ப்ராடக்ட் இங்கே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மீடியா மோடு வாங்குறதுக்கு முன்னாடி நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து உலாஞ்சி கேஸ் அப்படின்லாம் ஒன்று வாங்கினோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் ஒரே ஒரு டைம் காட்டியிருப்பேன். அன்பாக்சிங் மட்டும் காட்டியிருப்பேன். அதுக்கப்புறமே நான் யூஸ் பண்ண மாதிரி காட்டியிருக்கவே மாட்டேன். இப்போ ஏன் காட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோ ஹீரோ 9ல வந்து இப்போ வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து வரல. ஃபர்ஸ்ட் நான் வாங்கின புதுசில் அதுக்கப்புறமேல ஒரு அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து சப்போர்ட் ஆக ஆரம்பிச்சு. அது வரையும் எனக்கு வந்து சப்போர்ட் ஆகல. ஸோ உடனே என்ன பண்ணேன்னா இதை நான் அப்படியே வச்சிருந்தேன். ஸோ வேற யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் வச்சிருந்தேன் பேக்கப்புக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் மீடியா மோடு தனியாக வந்து ஒரு 7000 ருபீஸ் போட்டு தனியாக வாங்கினேன். அதுக்கப்புறமேல தான் நம்ம இந்த மைக் அடாப்டிங் அந்த ஹெல்மெட் கோப்ரோ செட்டப் எல்லாமே நீங்கள் அது மற்ற எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமேல இந்த டைப் சி கனெக்டர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே மைக்கு மோனோ மைக்லேயே வந்து சப்போர்ட் ஆச்சு. அதனால நான் திருப்பி வந்து இந்த செட்டப்க்கு ரிட்டர்ன் வர்றேன். இப்போ வந்து மீடியா மோடு எங்கே போச்சு, அந்த ரோடு வந்து SC3 கனெக்டர் அது எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரீசெண்டாக மதியம் நான் வந்து லே போயிட்டு வந்திருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து கேட்டிருந்தாங்க இது மாதிரி வந்து ப்ரோ உங்களோட மீடியா மோடு வந்து கொடுங்க, அந்த டைம் யூஸ் பண்ணிட்டு தரேன் அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. நான் கொடுத்தேன். ரைடு போயிட்டு வந்துட்டாரு. இப்போ தீபாவளி சீசன் வந்தோடனே என்னாலே அவர் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கு டைம் இல்லை. ஸோ நானும் தீபாவளின்ட்டு அங்கேயும் ஊருக்கு போகிறது அப்படி இப்படின்ட்டு பிஸியில் நானும் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். இப்போ கொடைக்கானல் ட்ரிப் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறமேல தீபாவளி ஃபங்க்ஷன். இப்போ உடனே வந்து அடுத்த ரைடு வந்து சடனாக பிளான் பண்ணதுனால எனக்கு வந்து போயிட்டு வாங்கிட்டு வர அளவுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ அதனால இந்த கிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்னைக்கு ஆர்டர் போட்டிருந்தேன். அது நேற்று கரெக்டாக வந்து இன்னைக்கு மதியம் வந்து ஆர்டர் வந்து இன்னைக்கு டெலிவரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால என்னோட மீடியா மோட வந்து நான் அப்புறம் பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்துருச்சுல. ஸோ இந்த ரைடு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன். இதோட ஆடியோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோப்ரோ மீடியா மோடு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் இது வந்து 4000 தான், அது வந்து 7000. அப்படி 7000க்கு இன்னும் என்ன ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கேபிள் வந்து அப்பப்போ கழட்டி ட்விஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா கேபிள் வந்து பிரேக் ஆயிரும். பட் மீடியா மோடு அப்படி கிடையாது. அதில் அடிஷ்னலாக 3 ஸ்பீக்கர் வருது. இந்த மாதிரி இந்த கனெக்டிவிட்டி போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து 3 போர்ட் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இன்னமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோப்ரோக்கு மேலே அவுட்டர் கேஸ் மாதிரி வந்துடும். ஸோ அதனால வந்து இந்த 4000 ரூபாய் கம்பேர் பண்ணால் அந்த 7000 வந்து எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ அதனால நான் அதுவும் வச்சிருக்கேன், இதுவும் வச்சிருக்கேன். மோட்டோ விளாகிங்கன்னா உங்களுக்கு எல்லா கேஜெட்ஸும் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டக்குன்னு இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப இழுக்க விரும்பல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான்
கைஸ் உலாஞ்சி கேஸ்னுவாங்க. இது வந்து ஸ்டீல்லையும் இருக்குது, நான் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வாங்கியிருக்கேன். வழக்கம் போல தான் நான் வந்து மீடியம் மோட் வாங்குற ஐடியாவில் இருந்தனால நான் பிளாஸ்டிக்லேயே போட்டுட்டேன். இதில் சிஎன்சி டைப்லேயே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ 9க்கு உண்டான உலாஞ்சி கேஸ். இது வந்து வேறு எதுக்குமே சப்போர்ட் ஆகாது. 10க்கு சப்போர்ட் ஆகுமான்னு தெரியல. மேபி இப்போ 11 வந்து கொஞ்சம் பெருசாக சிறுசாக வந்து மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அதுவும் சப்போர்ட் ஆகுமான்னு தெரியல. இது வந்து நான் தனியாக 9க்கு அப்படின்ட்டு போயிட்டு நான் செப்பரேட்டாக வாங்கினேன். ஸோ இதுக்குண்டான எல்லா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மேபி கொடுக்குறேன். அப்படின்னா நீங்கள் அமேசானில் போயிட்டு உலாஞ்சி கேஸ் அப்படின்னு போட்டிங்கன்னாவே வந்துடும். நோ ப்ராப்ளம். உள்ள வந்து பேட்டரி இருக்குது. ஸோ இது வந்து தனியாக பேட்டரி டோரு. ஸோ இதுக்கும் மீடியா மோடுக்கும் என்ன ஒரு ப்ளஸ் மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இதை சொல்லுவேன். ஸோ இது வந்து நம்ம ஹெல்மெட்டில், நம்ம ஆக்ஸார் ஹெல்மெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்மெட்டில் நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ ஒரு பேட்டரி வந்து கோப்ரோ ஹேங் ஆயிடுச்சு, இல்லை வந்து பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதே மீடியா மோடுனா நீங்கள் மொத்த செட்டப்பை கழட்டணும். மீடியா மோடு தனியாக, கேமரா தனியாக, ஹெல்மெட் இருந்து தனித்தனியாக கழட்டி அதுக்கப்புறமேல நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பட் இதில் இந்த உலாஞ்சி கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு பட்டன் இருக்கும். இப்படி அழுத்துனீங்கன்னா இந்த டோர் வந்து தனியாக ஓப்பன் ஆகிக்கும். இப்படி ஓப்பன் ஆனோடனே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கலாம், மெமரி கார்டு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ கோப்ரோ ஹேங் ஆயிடுச்சுன்னா கூட அப்படியே கழட்டி அப்படியே போட்டு ஆன் த கோ அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. மற்ற எந்த செட்டப்பையும் கழட்ட தேவையில்லை. இதுதான் இதில் இருக்கிறதுல பெரிய பெரிய ப்ளஸ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆஸ் அ மோட்டோ விலாகர் நீங்கள் வந்து நான் ஸ்டாப்பாக ரெக்கார்ட் பண்ணுவீங்க, கண்டினியூஸாக வந்து எல்லா மூமெண்ட்ஸும் கேப்சர் பண்ணுவீங்க அப்படின்ற உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து 7000 போட்டு அந்த மீடியா மோட் வாங்குறதுக்கு பதிலாக இது நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃபும் கிடையாது, அதுவும் வாட்டர் ப்ரூஃபும் கிடையாது. பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வைங்களேன். அதனால தான் நான் இதுவும் வச்சுருக்கேன், அதுவும் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான் இதோட செட்டப் இவ்வளோ தான். அதுக்கப்புறமேல எங்கே நம்ம ப்ராடக்ட்டு இந்த கோப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேராக இதுக்குள்ளே வந்து உள்ளே விட்டணும். இது இப்படி விட்டு அந்த பக்கம் எடுத்துடலாம். இப்படி கொடுத்துருப்பாங்க. இது இதுக்குள்ளே போட்டு நீங்கள் இதில் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனெக்டரை வந்து நீங்கள் அப்படியே மடித்து இங்கே வந்து உள்ள டைப் சி போட்டிருக்கோம். ஸோ இப்படி மடித்து அழகாக அந்த டைப் சி போர்ட்டில் வந்து சொருவிடுங்க. ஓகேங்களா? ஸோ சொருவிட்டிங்கன்னா இந்த ஒயர் வந்து இப்படி பெண்டான மாதிரியே இருக்கும். ஸோ அடிக்கடி இந்த ஒயரை வந்து கழட்டி போட வேணாம். அப்படி கழட்டி போட்டிங்கன்னா இந்த ஒயர் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வெளியே பிரேக் ஆகாது, உள்ள இன்டர்னலில் வந்து பிரேக் ஆகிரும். ஸோ அதனால் ஆசிட்டிஸ் இது எப்படி இருக்கோ இப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் பேட்டரி ரிமூவ் பண்ணுறேன்னா இதை இந்த ஒயரை கழட்டி நீங்கள் கழட்டணும். ஸோ ஓகேங்களா? இதுதான் அவுட்புட் செட்டப் இப்படி தான் இருக்கும். உலாஞ்சி கேஸில் வந்து கோப்ரோ ஹீரோ 9 வித் வந்து இந்த டைப் சி மைக் அடாப்டர் போட்டால் எப்படி இருக்கும். இதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த மோனா மைக் அப்படின்ட்டு ஒரு மைக் இருக்கும். நான் ஹெல்மெட்டில் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் கச்சான்னு இருக்குது கைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனெக்டர் வரும் கைஸ். உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல இல்லைங்க. ஸோ இதுதான் நம்ம ஹெல்மெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோனா மைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பின்னு, இது வந்து அந்த டிஆர்ஆர்எஸ் அந்த கனெக்டர் பின்னு, இது வந்து மைக்கோடே வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த உலாஞ்சி கேஸில் வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். இப்படி இதில் போட்டுட்டு இதில் சைடில் சொருவிட்டு இதை வந்து அப்படியே ஹெல்மெட்டில் வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கேமரா எப்படி கவர் ஆகுதுன்னு தெரியல, நான் ஒருத்தன் தான் கேமரா ஹேண்டில் பண்ணிருக்கேன். ஒரு ஜென்ரலான செட்டப் இவ்வளோ தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை மட்டும் அந்த இருக்கிற மைக்கை மட்டும் நான் நம்ப இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்து என்னோட vlogging ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவுட்டோரில் வந்து இந்த ரோடு ஒயர்லெஸ் மைக்கையும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,000 பக்கம் வருது கைஸ். 26,000 ரூபாய். மைக்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒயர்லெஸ் மைக்கு. ஸோ நான் வந்து டுவெல் சேனல் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் கைஸ், இப்படி தான் இருக்கும். ரோடு ஒயர்லெஸ் கோ 2 இது வந்து டுவெல் சேனல் மைக்கு. இதோட அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதனால் நான் டீட்டெயிலாக இன்னும் சொல்ல விரும்பல, ஆல்ரெடி அது போட்டிருக்கேன். ஸோ இதையும் நாம் வந்து இந்த மீடியா மோடில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சாரி இந்த உலாஞ்சி கேஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ரிசீவரு. ஸோ ரிசீவரை போட்டுட்டு இதோட இந்த கேபிளை வந்து கீழே வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்படி கனெக்ட் பண்ணிட்டா சரி. இவ்வளோதான் கைஸ் செட்டப்பு. இப்போ வந்து நான் இந்த கேமராவை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி அங்கே நின்று பேசினாலையும் ஸோ இது வழியாக நான் பேசுவேன். இது வழியாக நான் பேசணும்னா டேரெக்டாக சிக்னல் இது வழியாக வந்து உள்ளே வந்து ஆடியோ ப்ளஸ் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இது மாதிரி நிறையா வந்து இருக்குது கேஜெட்ஸ் வந்து மோட்டோ விலாகிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய கேஜெட்ஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இதுதான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களால் வந்து ஹெட்ஃபோன் மைக் மூலயமா வச்சு பெரிய ஆளானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட விஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவும் ஆடியோ வந்து கிளியராக கேட்கணும் அப்படின்றத வந்து நான் ரொம்ப திங்க் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் இது எல்லா திங்ஸ். அதுவும் இல்லாத வந்து நான் இன்னும் 2-3 சேனல் ரன் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்காகவும் எனக்கு இந்த மைக் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நான் வந்து 26,000 வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தது. பட் இது எனக்கு வந்து இப்போ மல்டி பர்பஸாக யூஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க. எனிவே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்புட் செட்டப். இந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணிக்கலாம். எனவே வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறமேல ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்காக கொடுக்குறேன். நம்ம
ஏபிகே ஸ்குவாடுக்காக. ரீசெண்டாக வந்து நேற்று தீபாவளி எல்லாமே கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது 26ஆம் தேதி வந்து ஒரு ட்ரிப் வந்து கிளம்புறேன் கைஸ். அந்த ட்ரிப்பு பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். அதாவது நான் ட்ரிப்பு கிளம்புற ஸ்டார்டிங் வீடியோ வந்து லக்கேஜ் பேக்கிங் அதெல்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அதில் வந்து அந்த ட்ரிப்பை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து அது என்ன ட்ரிப்பு எப்படி போகிறேன் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ அடுத்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா கோவா வந்து கிளம்புறேன் கைஸ். ஸோ திடீர்னு கோவா தீபாவளி முடிஞ்ச உடனே எல்லாரும் கேட்டதுங்க என்ன ப்ரோ தீபாவளி அப்படியே மைல்டாக சோகமாக போச்சா அப்படின்ட்டு. அப்படியே இல்லை கைஸ், நான் எப்பவுமே வந்து அப்படி தான் இருப்பேன், அமைதியாக தான் இருப்பேன். நான் அவ்வளோக்கா ரியாக்டே பண்ண மாட்டேன் நான் மேக்ஸிமம். ஸோ நான் வந்து எல்லா நாளும் தீபாவளி மாதிரி தான் கொண்டாடிட்டு இருப்பேன். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே காட்ட மாட்டேன். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும் தெரியும் நான் எப்படிப்பட்ட கேரக்டர்ன்ட்டு. அடுத்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா கோவா தான் கிளம்ப போகிறோம். கோவா வந்து 6 நாள் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 1 நாள் 2 நாளில் 6 நாள் பிளான். இது வந்து புது ஸ்குவாடுக்கு வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ இன்னும் வந்து அவங்க ஸ்குவாடில் வந்து என்னை பற்றி யாருக்குமே தெரியாது. அது இந்த ஸ்குவாடில் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் எனக்கு தெரிஞ்சிடும். அது ரீசெண்டாக இந்த 2 days முன்னாடி தான் வந்து அறிமுகமானோம். ஸோ அதனால ஒரு புது குரூப்போட வந்து நான் வந்து கோவா ட்ரிப் போகிறேன். கோவா அந்த மாதிரி போனதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஆஸ் அ 90s கிட்ட எத்தனை நியூ இயருக்கு வந்து ரெசல்யூஷன் எடுத்திருப்போம் தெரியுமா, கோவா போகிறோம்ட்டு. பட் இந்த இயருக்கு வந்து நியூ இயருக்கு முன்னாடியே நான் கோவா போகிறேன். மேபி நியூ இயருக்கும் வந்து நான் திருப்பி கோவா போனாலே போவேன். ஸோ அது வந்து சொல்ல முடியாது, ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அந்த பொசிஷனில் தான் இருக்கேன். ஸோ எனவே கேஸ் இந்த கோவா டீட்டெயில்ஸ் பார்த்து நான் அடுத்த வீடியோவில் நான் பேக்கிங் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் கடன்ட்டு. எனவே வந்து இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும் இதோட முடிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஓகே கேஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராச்சும் இந்த மாதிரி மைக் அடாப்டர் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எனவே இந்த வீடியோ நான் நைட்டில் தான் எடுத்துட்டு இருக்கேன். என்னோட iPhone 12 Proவில் ஐ மீன் வந்து 60 FPS ஏதோ வச்சு தான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த டாப் லைட் இருக்கிறனால உங்களுக்கு ஓரளவுக்கு லைட்னிங் வரும். எந்த ஃபோனாக இருந்தாலும் நைட் டைம் வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது, அது எனக்கு சத்தியமாக தெரியும். என்னோட GoPro வந்து சார்ஜ் இல்லை, இல்லைன்னா நான் அதில் எடுத்திருப்பேன். அதெல்லாம் சார்ஜ் போட்டிருக்கேன் நாளைக்கு ட்ரிப்பு கிளம்புறதுக்காக. ஸோ அவ்வளோதான் கைஸ், திருப்பி பார்ப்போம். இந்த கோவா ட்ரிப்பு நான் கிளம்புறதுனால வீடியோஸ் கண்டினியூஸாக வருமானது தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறேன். தென் வந்து உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்ம சேனல் வந்து கூடிய சீக்கிரம் 2K ரீச் ஆக போகுது. ஸோ எஸ், திருப்பி வந்து நம்ம வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் மக்களே. சூன் 2K வந்து ரீச் அப் பண்ணுறோம். பை பை மக்களே.